அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்புக்குரிய உறவினர்களே, இந்த பதிவு வந்து ஸ்ரீலங்காவில் உள்ள அனைத்து உறவினர்களுக்கும், இந்த அனைத்து உறவினர்கள் வந்து ஏன் இந்த பதிவு போடுறேன்னு சொன்னால், ஸ்ரீலங்காவில் இப்போ கூடுதலாக இப்போ இவ்வளோ காலமாக கடந்த காலமாக சரி, இதுக்கு போகிற வார காலமாக இருந்தாலும் இப்படி தான் ஈக்க போகிறோன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு அனைவருக்கும் ஒரு சிறந்த பதிவு ஒன்று என்னென்னு சொன்னாக்கா, கட்டாயமாக பாருங்கள், கேளுங்க. நீங்களும் இப்போ நினைக்கிறது என்னென்னு சொன்னாக்கா, கட்சி கொள்கை கொண்டு வந்திருக்கீங்க. எப்படியே யோம்பி கட்சி, ஸ்ரீலங்கா கட்சி அப்படிங்கிற மாட்டில் கட்சியை கொண்டு வந்து எப்படி படிச்சிங்க, கட்சிக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க. அதில் ஒரு முக்கியமான உடவேளை என்னன்னு சொன்னாக்கா, நாட்டை பொறுத்தவரைக்கும் கட்சி தேவை தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் அதை விட ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னென்னு சொன்னாக்கா, மனிதாபியத்தை கொண்டுட்டீங்க. மனிதாபியமான முறையில் நீங்கள் யாருமே செயல்படையில்லை. கட்சிக்கு கொடுக்குற அதே மனிதாபியமான முறை மார்க்கத்தூடாக வர மனிதாபியமான ஒரு முறையும் நீக்குது. அன்றைக்கி எல்லா மார்க்கத்துலேயும் ஒரு மனிதாபியம் இருக்குது. எல்லோரும் மனிதாபியம் சொல்கிறது வந்து நாங்கள் வந்து அதுதான் திறந்து மார்க்கத்தோடு ஒன்று வருமே, மனிதாபியம் இறக்கப்பாடுன்னு சொல்லுவாங்க. இந்த இறக்கப்பாடு வந்து கட்டாயம் அனைவருக்கும் ஈக்கணும், அனைத்து உறவினருக்கும் ஈக்கணும். எங்கே போனால் எதில் இருந்தாலும், எந்த மார்க்கம் இருந்தாலும் மனிதாபியம் மார்க்கத்தில் இருக்குது. எல்லா மார்க்கத்திலும் ஈக்கு தானே. இப்போ அன்னைக்கு என்னென்னு சொன்னாக்கா, இப்போ அன்னைக்கு சின்ன வேறுபாடு ஒன்று வந்திருக்காங்க. அன்றைக்கி கட்சியை சேர்ந்தவங்களுக்கு தான் நாங்கள் இறக்கப்பாடு பாடுவோம், கட்சி சேராதவர்களுக்கு நான் கேட்க மாட்டோம், நீங்கள் அங்கே அந்தந்த கட்சியோட பார்த்துக்குங்கன்ட்டு நிறைய பேர் உள்ளத்தில் அது ஓடுது. அது வேணாம். அது ஒரு காலம் அது மனிதாபியம் இல்லை. அது மனிதாபியமா? மனிதாபியமான இல்லை. அந்த மாதிரி நீங்கள் நடந்து கொண்டதால தான் இன்றைக்கு நான் கடந்த காலங்களில் என்னோட இந்த வாட்ஸ்அப் குடும்பத்தில் நான் சொன்னேன், கழுகு மாய்வாக பார்த்துக்கிட்டிருக்காங்கன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்களோ, என்னுடைய சில பிரச்சனைகள் முன்னே காலங்களில் பதிவில் போட்டுக்கிட்டு தானே வாரேன். இப்போ கழுகு மாதிரியான ஆள்கிட்ட தான் இந்த மனிதாபியம் இந்த சிக்கிட்டு. எங்களோட மத மனிதாபியம்னு ஒன்று ஈக்கி எல்லா மதத்துலேயும் இருக்குது. சரிதானே? அது சில கழுகு மாய ஆட்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு இப்போது கழுகுன்னு சொன்னால் சாதாரண விஷயம் இல்லையே. 4 யானையை தூக்குற சக்தி அதுக்கு ஈக்கே. ஏன்னா அந்த மாதிரி ஈக்கிட்டல இப்போ அந்த மனிதாபியம் அவங்கள்ட்ட மாட்டினா பொல்லாரு. இப்போ அது மாட்டிக்கிட்டு, அந்த மனிதாபியம் அங்கே போய் மாட்டிக்கிட்டு இப்போ அது பொல்லாரு. அதை என்ன செய்யணும் இப்போது, கழுகு என்ன செய்யணும் இப்போது, நம்ம ஷூட் பண்ணணும். எப்படியாவது ஷூட் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி அந்த கட்டத்தில், இந்த மாதிரி கட்டத்தில் வந்து சிக்கிட்டு. அது அரசியல் ஒரு பங்கு, ஒரு அது வேறு. அரசியல் ஒரு வேறு, மனிதாபியம்னு மார்க்கத்தோடு இணைஞ்சு வாருது அது வேறு. ரெண்டையும் இணைக்காதீங்க, ரெண்டையும் ஒன்றா இணைக்காதீங்க. அது இணைக்க போய் தான் இன்றைக்கு பல பேர் வாழ்க்கை, பல பேர் நம்பிக்கைகள் நாசமாக போயிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு நம்பிக்கை தான் எல்லாமே. மார்க்கமை தான் நம்புறது நம்பிக்கை தானே. மனைவியை நம்பணும், மாப்பிள்ளை மாற நம்பணும், உறவுகளை நம்பணும். இதெல்லாமே வந்து மனிதாபிமானத்தில் நம்பி தான் ஆகணும். இப்போ அன்றைக்கி வந்து தானே. இப்போ நான் நிறைய சொல்ல தேவையில்லை, சுருக்கமாக தான் ஒரு கதைன்னு சொல்கிறேன் அப்படி தானே. ஆகவே இந்த மனிதாபியத்தை வந்து நம்ம அனைவரும் என்ன செஞ்சுக்கணும்னு சொன்னாக்கா, கொல்லக்கூடாது. எதனால் கொண்டுக்கணுமோ, நாமளே மனிதாபியத்தை கொண்டுட்டோம். இப்போ கொல்ல போய் தான் அதை மரணித்து விட்டோம் அப்படி தான் சொல்ல வேணும். அதனால தான் இன்றைக்கு மனிதாபிமானம் இல்லாத முறையில் சில பேர் கருத்துக்கள், சில பேர் பார்வை, சில பேர் கொள்கை ஆகி மனிதாபியத்தை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அது விட முடியாது. மனிதாபியத்தை விடுறாக இருந்தால் உலகம் அழிஞ்சிடும். இந்த மார்க்கத்தோடு வரும் ஒரு மனிதாபியம் என்னென்னு தெரிந்த நம்மளுக்கு அனைவருக்கும். எந்த மார்க்கமாக
கிறிஸ்டியன் மார்க்கம் ஆகிக்கலாம், புத்திஸ்ட் மார்க்கம் ஆகிக்கலாம், தமிழ் மார்க்கம் ஆகிக்கலாம், இல்லை இஸ்லாம் மார்க்கம் ஆகிக்கலாம். எந்த மார்க்கத்து ஊடாக வார அந்த மனிதாபியத்தை நாங்கள் விடக்கூடாது. அது விடுமாக இருந்தால், நாங்கள் விட்டமாக இருந்தால் அது என்ன நடக்கும்? அது உலகம் அழிஞ்சு போயிடும். உலகம் அழிஞ்சாலும் எங்களை இன்றைக்கு காப்பாற்றக்கூடியது அந்த மனிதாபியம் மட்டும்தான். நீங்கள் மரணித்ததுக்கு பிறகும் அது ஒன்று தான் எங்களுக்கு சிறந்த வழி, சிறந்ததாகிக்கும். வேறு எதுவுமே இல்லை. கட்சி வராது, கட்சி ஒரு காலமும் வராது அந்த இடத்துல. ஆகவே நீங்களும் சில விஷயங்களை விடாதீங்க, சரியா? இது யார் சொல்கிறேன்னு சொன்னாக்கா, நிறைய பேர் உள்ளத்தில் மனிதாபியம் என்று சொல்கிறது குறைஞ்சி தான் காணப்படுது. ஊரை பொறுத்தவரைக்கும் மனிதாபியம் குறைஞ்சி காணப்படுறதால ஒன்றிணைந்து தான் இதெல்லாம் செயற்பட வேண்டிய விடயமாக இன்றைக்கு கொண்டு நிற்கி. அப்போ நம்ம கடந்த காலங்களில் மனிதாபியம் எல்லாத்தையும் தான் நினைச்சோம். ஆனால் நிறைய பேர்ட்ட அதை நான் காணவே இல்லை. இன்றைக்கி நான் சொல்ல போகிற வார்த்தை, இதுக்கு முன்னுக்கு போட்ட பதிவில் நீங்கள் கேட்டிப்பீங்களா இருந்தால், நான் எந்த விடயத்தை சொல்ல வாரன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்வீங்க. சில விஷயங்கள் இணையதளங்களில் கேவலமாக பேச முடியாது. ஒரு ஆளை குற்றவாளி என்று சொல்லி மதிப்பிட்டு சொல்ல முடியாததால தான் நான் மறைமுகமாக சொல்கிறேன். மனிதாபியத்தை விடாதீங்க. அது அதுதான் ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதாபியம் நிலைச்சு நிற்கும். அது நிலையாக நிற்குமாக இருந்தால் ஸ்ரீலங்கா நாட்டில் வறுமையில் உள்ளவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மாஷா அல்லாண்டு ஸ்ரீலங்கா ஒரு சிறந்த நாடாக மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, சரிதானே? இந்த கொள்கையெல்லாம் நிறைய பேருக்கு வராது. இது நிறைய பேருக்கு வராது. அல்லாஹ் பார்த்தாரு, ஒரு பேருக்கு தான் அது வரும். நிறைய பேர் அது வராது. வந்திக்கா அது கொஞ்சம் பேருக்கு தான் வரும். அது அல்லாஹ் பார்த்து தாரது. ஏதோ அல்லாஹ் ஏன் மூலமாக ஏயூட்டி இதை கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லி மக்கள் அல்லற சில்லறையாக செதஞ்சு கிடக்காங்க. இப்போது நிறைய பேர் செதஞ்சு சின்ன பின்னமாக நாட்டிலேருந்து வெளிநாட்டுகளில் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாங்க. வாழவே இல்லை. அவங்கள்ட்ட கேளுங்க, வாழ்ந்துருக்காங்கன்னு கேளுங்க. என்ன கேட்டாலும் நான் சொல்லிடுவேன். என்கிட்ட வாழ்க்கையை கேட்டால் அவ்வளோந்தான். அது மாதிரி சில மனிதாபியங்களை முன்னைய காலங்கத்தில் இருந்து அதை கொண்டுட்டாங்க. மறைச்சி வச்சு அதுக்கு உயிர் கொடுக்கணும். மனிதாபியத்துக்கு உயிர் கொடுத்து அது சிறந்த ஒரு வழியாக உருவாக்கிடணும். அப்போ தான் அடுத்த ஜென்ரேஷன், நம்மளோட அடுத்து வரும் இளைஞர்களுக்கு ஒரு சிறந்ததாகிக்கும். அதை விடக்கூடாது. புரிஞ்சிச்சவங்க அனைவருக்கும் சிந்திங்க. இவ்வளோ காலம் என்ன செஞ்சீங்கன்னு யோசிங்க. ஒன்றுமே செய்யலை. இதை ஏதாவது இவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு, சரி இவர் தான்னு சொல்லி நீங்கள் நம்புங்க. நம்பிக்கை தான் மெயின். நம்புங்க, விளைஞ்சா நம்பி நம்ம மனிதாபியத்துக்கு உயிர் கொடுத்து அந்த மனிதாபியத்தை நாங்கள் சரியான முறையில் பராமரிக்கணும். இதுவே அனைத்து உறவினர்களுக்குள்ள பொறுப்பு. அதை விடாதீங்க, சரிதானே? இன்ஷா அல்லாஹ் ஏதாவது இந்த பதிவில் யார் மனசு நோயோ இல்லை ஏதாவது தவறுதலாக பேசப்பட்டாலும் மன்னிச்சு கொள்ளுங்க, சரிதானே? மன்னிக்கணும். யாரையும் நான் குற்றம் சொல்ல இல்லை. எந்த பார்வையில் மனிதாபியத்தை காண இல்லை. மனிதாபியமான முறையில் மனிதாபியத்தை உருவாக்க வேண்டியது எங்களுடைய ஒவ்வொரு பொறுப்பு, கடமையாக இருக்குது. அதான் சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்து. அடுத்த சந்திப்போம். பாய்.